குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவோட டிஸ்அட்வான்டேஜ், அதேமாதிரி கூட்டுறவு சங்கங்களின் குறைபாடுகள் அப்படிங்கிற கூட்டுறவு சங்கங்களின் குறைபாடுகள், அதில் லிமிடெட் ஃபண்ட் அளவான நிதி ஆதாரங்கள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஹேவ் லிமிடெட் மெம்பர்ஷிப் and are promoted by the weaker section. The membership fees collected is low அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்க நிறுவனங்களின் நிதி ஆதாரம் பிற அமைப்புகளை காட்டிலும் குறைவு. அதேமாதிரி கோஆப்ரேட்டிவோட அமௌண்ட் வந்து கேபிட்டல் அமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் கன்சர்னோட எப்படி இருக்கும், அதர் கம்பெனியோட கன்சர்னோட ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி the membership fees collected is low, therefore the funds available with the cooperative are limited. The principle of one man one vote and limited dividends also reduce the enthusiasm of member அப்படிங்கிறாங்க. உறுப்பினர் கட்டணம் குறைவு, மேலும் உறுப்பினர்களின் பங்கு முதல் குறைவாக இருப்பதால் கூட்டுறவு சங்கங்களினால் பெரும் முதல் திரட்டி பேரளவு வியாபாரத்தில் ஈடுபட முடிவதில்லை. அதேமாதிரி இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோஆப்ரேட்டிவோட கேபிட்டல் வந்து எப்படி ரொம்ப வந்து கம்மி. அதேமாதிரி அதனால் என்ன பண்ண முடியலனாக்கா, லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸில் அவங்கள என்ன பண்ண முடியாது, அவங்களால ஈடுபட வந்து முடியல. மேலும் கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் செயல்பாட்டை குறிப்பிட்ட அளவுக்கு விரிவாக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லிமிட்க்கு மேலே அவங்களோட கன்சர்னை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, they cannot expand their activity beyond a particular level because of the limited financial resources அப்படிங்கிறாங்க. அதுதான் சொன்னது, விரிவாக்கம் செய்ய முடியாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அரசின் நிதி ஆதாரங்கள் பெரிதும் நம்பியிருத்தல், ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் நாட் ஏபிள் டு ரைஸ் their own resources. The sources of finance are limited and they depend on government fund. The funding and the amount of fund that would be released by the government are uncertain. Therefore, cooperative are not able to plan their activities in the right manner. அதுமாதிரி செகண்ட் ஒன், அரசின் நிதி ஆதாரங்களை பெரிதும் நம்பியிருத்தல். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்லேருந்து நிறைய வந்து மானியம்லாம் வந்து கொடுக்குறாங்க. மானியம்லாம் கொடுக்குறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போயுமே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அவங்க வந்து எதிர்பார்த்து வந்து இருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் தங்களின் நிதி ஆதாரங்களை பெருக்கிக் கொள்ள முடியாமல் அரசின் நிதி ஆதரவை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அவைகள் செயல்பட்டு வருகின்றன. எனவே கூட்டுறவு நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடு விரிவாக்க முடிவதில்லை அப்படிங்கிறாங்க. எப்போயுமே என்ன யார் அப்ரோச் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்ரோச் பண்ணி வந்து இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ணல, அவங்களோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியறதில்லை அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இம்போஸ்டு பை கவர்மெண்ட், அரசால் துவங்கப்பட்ட சங்கங்கள் அப்படிங்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளில் கூட்டுறவு அமைப்புகள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வேர் வாலண்டரி ஸ்டார்டட் பை த வீக்கர் செக்ஷன். மேற்கத்திய நாடுகளில் கூட்டுறவு அமைப்புகள் எளியவர்களால் தானாக முன் வந்து துவங்கப்பட்ட நிறுவனங்கள் ஆகும். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரியில் மேற்கத்திய நாடுகளில் கோஆப்ரேட்டிவ் வந்து வாலண்டரியாக வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள தானாக முன் வந்து வாலண்டரியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி the objective is to improve their economic status and protect themselves from exploitation by businessmen. ஆனால் இந்தியர்கள் பெரும்பாலான சங்கங்கள் அரசின் வற்புறுத்தலால் துவக்கப்பட்ட சங்கங்கள் என கூறப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து கம்பல் வந்து பண்ணனால என்ன பண்ணியிருக்காங்க, கோஆப்ரேட்டிவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இன் இந்தியா the cooperative movement was initiated and established by the government. Therefore, the benefit of the cooperative has still not reached a poorer section. எனவே இங்குள்ள சங்க உறுப்பினர்களின் பங்கெடுப்பு தானாக முன் வந்து வந்ததில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் என்ன தானாக வந்து முன் வந்தது கிடையாது. திணிக்கப்பட்ட சங்கங்கள் மக்கள் ஆதரவின் நொடித்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்போ அது என்ன ஃபோர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப வந்து என்ன ஆயிரும், வீக்கர் செக்ஷன் வந்து ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன், பெனிஃபிட் டு ரூரல் ரீச். அதே மாதிரி
Cooperative have benefit the rural rich and not the rural poor. The rich people elect themselves to the managing committee and manage the affairs of the cooperative for the own benefit. The agricultural produce of the small farmer is just sufficient to fulfill the need of their family. They do not have any surplus to market. The rich farmer with fast track of land produced in surplus quantity and என்ன சொல்கிறாங்கனாக்கா the agriculture produce of the small farmer in just sufficient to fulfill the need of their family. அதே மாதிரி ஃபிஃப்த்து ஒன்று ஊரக கடன் பெனிஃபிட் டு ரூரல் ரிச் அப்படிங்கிறாங்க. ஊரக கடன் சிற்றூர் வசித்து வரும் மக்களில் பெரும்பாலான உள்ளூர் கந்துவட்டிக்காரர் மற்றும் நாட்டு வங்கியர்கள் பிடியிலிருந்து சிக்கி தவிப்பதை கூட்டுறவு மீட்டு வருகின்றனர். அதேமாதிரி அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இருக்கிற ஃபினான்சியல் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வந்து ஃபினான்சியல் லெவலில் பாதிக்கப்படுறாங்க. அவங்கள்ட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. சலுகை வட்டியில் சங்க கடன் நல்கி அவர்கள் வட்டி கொடுமையிலிருந்து மீட்டு வருகின்றனர். அதேமாதிரி அவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் இது என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கிது. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கை சீற்றத்தினால் வாடும் வேளாண்மை நேரம் கடன் தள்ளுபடி மூலம் வட்டி தள்ளுபடி மூலம் கடன் தவணைகள் நீடித்து தருவதன் மூலம் காத்து வருகின்றனர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இந்த ஃபார்மர்லாம் வந்து இருக்கிறாங்கனாக்கா, ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்து அடைஞ்சிட்டா அது மூலமாக அவங்க கடன் வாங்கினதுலேருந்து கடன் தள்ளுபடி, அவங்க கடன் வந்து என்ன பண்ணி தள்ளுபடி வந்து பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி கடன் தவணைகளை நீடித்து வருவதுடன் இப்போ நார்மலாக வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சுன்னா இப்போ கடன் வந்து கட்டுறவங்க வட்டி வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் 2 மாதம் தள்ளி போடுவாங்கல்ல, தவணை காலத்தை என்ன நீடிப்பாங்க. இது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கிறனால ரொம்ப வந்து பெனிஃபிட் வந்து நிறைய வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு அதேமாதிரி கூட்டுறவு சங்கங்கள் யார் வேண்டுமான உறுப்பினர் ஆகலாம் என்ற வாய்ப்பு இருப்பதால் உள்ளூரில் உள்ள செல்வந்தர்கள் மற்றும் சில இடைநிலையர்கள் உறுப்பினர்கள் என்ற வேடமணிந்து நிர்வாக குழுவின் முக்கிய பதவிகளை பெற்று வேண்டுமென்ற நயவஞ்சமாக கூட்டுறவுகளின் சங்க நிர்வாகத்தை சீர்குலைத்து சங்கங்களின் மூடிவிடும் நிலைக்கு தள்ளி விடுகின்றன என கூறப்படுகிறது. கோஆப்ரேட்டிவில் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு புவரான அது வந்து ஹை கிளாஸில் இருக்கிறவங்க, அது லோயர் கிளாஸில் இருக்கிறவங்கள எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அது அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, மேனேஜ் வந்து பண்ணுறாங்க. அப்போ அவங்களாம் வந்து சேர்ந்து வந்து மேனேஜ் வந்து பண்ணும்போது ஒரு சிலர் கையில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் போய் அந்த கோஆப்ரேட்டிவே அந்த நலிவடைய நிலைக்கு வந்து நேரம்னா வந்துருங்கிறாங்க. அதேமாதிரி பெரும் செல்வந்தர்களாக உள்ள வேளாண் குடியினரை சங்க தங்களின் சுயநலத்துக்கு பயன்படுத்தி பொருளாதார சீரீதியை நலப்படுத்திக் கொள்கின்றனர். அதேமாதிரி நல்ல நிலையில் வந்து ஹை லெவலில் வந்து இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அப்படி வந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ஆகுது, அது வந்து சீர்குலைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏமாற்றி ஃப்ராட் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, சிறு மற்றும் குறு வேளாண்மையாளர்கள் உபரியாக பொருளை உற்பத்தி செய்து சங்கத்திற்கு அளிக்க முடியாதவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களினால் யாதொரும் பயனும் விளைவதில்லை என்றால் மிகையாகாது. அதேமாதிரி என்ன பண்ண முடியாது, இந்த அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணாங்க, குட்ஸை வந்து நிறைய சர்ப்ளஸ் இதில் என்ன பண்ணாங்க, அதிகமான அளவில் பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக வந்து இருக்குது. 5th ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு, inadequate rural credit. Cooperative society give loans only for productive purpose and not for personal or family expenses. Therefore, the rural poor continue to depend on the money lenders for meeting expenses of marriage, medical care, social commitment, etc. Cooperative have not been successful in freeing the rural poor from the culture of the money lender அப்படிங்கிறாங்க. உள்ளூர் கடனாளர்களின் பிடியிலிருந்து மக்களை மீட்க முடியும். கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு உற்பத்தி நடவடிக்கைக்கு மட்டுமே கடன் வழங்குகின்றன. அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மெம்பருக்கு வந்து எதுக்கு மட்டும்தான் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ரொடக்டிவிட்டி பர்பஸ்க்கும் அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க.
அவன் சொந்த அல்லது குடும்ப செலவு கடன் தருவதில்லை. ஓன் பர்பஸ்க்காக பர்சனல் யூஸ்க்கு ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்ணுறது கிடையாதுனாக்கா அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. அதேமாதிரி therefore the rural poor continue to depend on the money lenders for meeting expenses, marriage, மெடிக்கல் கேர், சோசியல் கம்யூனிட்டி எக்ஸெட்ரா. இந்நிலையில் அவர்கள் உள்ளூர் கடனாளிகளிடம் தொடர்ந்து கடன் அடிமைகளால் தொடரும் அவல நிலை ஏற்படுகிறது. ரூரலில் இருக்கிறவங்கள்ட்ட கண்டினியூ என்ன இதுக்கு மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் மட்டும் ப்ராடக்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அவங்க லோன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேரேஜ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு, அதேமாரி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கெலாம் கடன் வாங்குறது தேவை அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கடன் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. Cooperative have not been successful in freeing rural poor from the அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கட்டு நிலையில் அவர்கள் உள்ளூர் கடனாளிகளிடமிருந்து தொடர்ந்து கடன் அடிமைகளால் தொடரும் அவல நிலை ஏற்படுகிறது. அப்போ மேரேஜுக்கு சொந்த செலவுக்குன்னு சொல்லி கடன் கொடுக்குறது கிடையாது. எதுக்காக மட்டும் கடன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் மட்டும் என்ன பண்ணுறாங்க கடன் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுக்காகவும் என்ன பண்ண முடியாது, நம்ம கடன் வாங்க முடியாது. அப்போ தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க அவங்க கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கூட்டுறவு சங்கங்கள் சாதாரண ஏழை எளியவர்களை கடனாளியிலிருந்து மீட்டு விட்டதாக கூறிக்கொள்ள முடியும். ஆனால் நார்மலாக என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணியிருக்காங்க அதர் கிரெடிட்டார்ட்டேருந்து என்ன பண்ணிட்டாங்க டெப்டார்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா